சாப்பிட சொல்றாரு. உனக்கு தான் சாப்பிடு, உனக்கு தான் சாப்பாடு. ஏன் சாப்பிடுங்க? இல்லை இல்லை நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்கய்யா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இருங்க 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 இருங்க. பூசிக்கணும், துணி பூசிக்கணும். நீங்கள் கேட்டு பூசிக்கணும். நம்பி கூட்டிட்டு இப்படி உட்காந்து சாமி கும்பிடுங்க, கும்பிடாதவங்க கும்பிடுங்க. சாமி இங்கே தான் இருக்கு. போட்டாங்க வர முடியல. நான் வரவே இல்லை. நல்லா இருக்கு. இந்த கிராமம் நன்கு விடிய வேண்டும். சித்தரின் அருளால் பேரருள் பெற வேண்டும். அற்புத சித்தரை காண வருகிறவர்கள் எல்லாம் ஆனந்தம் பெற வேண்டும். அற்புத சித்தரிடத்திலே யார் வந்தாலும் எல்லாம் கிடைக்கும். அற்புத சித்தரை காண இன்னுமா தயக்கம்? ஓடோடி வாங்கோ, பாருங்கோ. ஓ, நீ தான் பறக்கும் இறகுகளோ? ஆம், நல்லா இருக்கு. எங்கே உங்கள்
கொஞ்சம் எல்லாம் வெளியவே நில்லுங்க. சாமி நமஸ்காரம். திரும்பியும் ஒரே மாசத்துல உங்களை பார்க்கணும்னு வந்துட்டேன். வலி வலி கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் வெளிச்ச விடுங்க. சாமி எழுத்து மட்டும் வச்சிடலாமா? வச்சிடவா? சாமி நமஸ்காரம். உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். கணக்கம்பட்டி சித்தர் வந்து என் சிஷ்யன் நிற்கிறான். நீ ஏன்டா அவனை இன்னும் பார்க்கல? குடும்பத்தோடு வந்திருக்கான்டா. அவன் எந்த வரமும் கேட்க வரல. நிம்மதிங்கிற ஒரு வரம். வண்டி நல்லா போயிட்டு இருக்குது. நல்லா போகணும், இன்னும் கொஞ்சம் நல்லா போகணும். நிறைய தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், சிவத்தை அடையணும்னு கேட்குறவன் அவன். கரெக்டா சார்? எங்க பூரட்டாதி எங்கப்பா அந்த பொண்ணு? சர்வரோக நிவாரணி. உங்களுக்கு லோ பிபி இருக்குன்னு தெரியுமா? டாக்டர் சொல்லியிருக்காரா? போய் செக் பண்ணு. லோ பிபி இருக்கு. படபடப்பாக வருதா? காலையில் 10-11 மணிக்கு டிஃபன் ஏதோ கஞ்சியாக கூழாக சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் படபடப்பாக வருதா? வேலை செய்ய முடியாமல் 11 மணிக்கு சாப்பிட்ட பிறகு ஒரு 2 மணி நேரம் கழித்து ரொம்ப டயர்ட் ஆகுதான்னு கேட்குறேன். மத்தியானம் 3 மணிக்கு ஆகுதா? 3லேருந்து 4 மணிக்கு எதுவும் ஆகலை. லோ பிபி செக் பண்ணிங்க. உனக்கு இருக்கு சிம்டம்ஸ் பூரா இருக்கு. என்ன வேலையில் இருக்கீங்க? வாங்கிட்டு வாங்க. வேலை என்ன வேலையில் இருக்கீங்க? ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்வீங்கிறது வேலை தானே. ஹவுஸ் ஒய்ஃபாக கிடையாது. You said wrong answers. Always because what is your profession? It's my question. நீ எப்பவுமே சொல்லணும். Yes, I am going to private college. படிச்சிருக்கிறேன், நிறைய படிச்சிருக்கிறேன். இன்னும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். புருஷன் தெரியும். ஒற்றுமை குறைவாக இருக்கு. ஒற்றுமையை அதிகப்படுத்தும். பறக்கும் பறவைகளோ என்னது? கிராமத்து பறவைகள். பொழுதுபோக்கு. கிராமத்து பொழுதுபோக்கு. இந்த கிராமத்திலே என் பொழுதுபோக்கு இதுதான். நாகனம்பள்ளி என்கிற கிராமத்தின் பொழுதுபோக்கே சித்தரை காணுதல், சித்தரை வணங்குதல், சித்தரை போற்றுதல். பகவான்கிட்ட எதையும் கேட்கக்கூடாது. அவனா கொடுப்பான், வாங்கிக்கணும். இது கொடு அது கொடுன்னு போய் நின்று கேட்டு நெய் நெய் நெய்ன்னு. நாங்கள் ரத்தனபுரி நகர் வேலை மாதம் பின்னாடி இருக்கிறோம். இன்றைக்கி தான் சாமியை பார்க்க வந்தோம். வந்து பார்த்தோன்னா ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஆண்டவரை வந்து பார்க்க வந்து. சரி, இது மாதிரி எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க? எத்தனை சித்தரை பார்த்துருப்பீங்க? இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. சரிங்க. பார்த்ததுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? மனசு திருப்தியாக நல்லா இருக்குது. மனசு திருப்தியாக இருக்குது. நல்லா இருக்குது. கையெழுத்தும் போட்டாச்சு. பலரை அறிவிக்கலாம். கலையரசன். யூடியூப்ல பார்த்துதான் ஐயாவோட மாற்றத்துக்கு. ஆனால் உங்கள் பேருங்க? கோபி. எங்கிருந்து வந்திருக்கீங்க? பையன்பேட்டை. பையன்பேட்டை. இப்போ சாமி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க?
திருப்தியாக இருக்குது. திருப்தியாக இருக்குது. ஏற்கனவே திருவண்ணாமலை நிறைய அனுகிரகத்தை பெற்றவர்கள். சரிங்க. நம்ம சித்தர் மாதம் திருவண்ணாமலை பௌர்ணமிக்கு போவேன். சரிங்க. சாக்கடையோட அனுகிரகத்தை வாங்கினேன். சரிங்க. இந்த இடத்துக்கு வந்தேன். சரிங்க. இன்னொருத்தர் அனுகிரகத்தோட கணக்கப்பட்டிய சிஷிய நீ, சரிங்க. உனக்கு எல்லாமே கிடைக்கும். சரி. நீ நல்லா இருந்து நீ 4 பேருக்கு நல்ல செய்யணுங்கிறதுக்கு வந்திருக்க. சரி. அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். சரி. அந்த ஆத்ம திருப்தி எனக்கு இப்போ நிறையாவே. இது மாதிரி எத்தனை சித்தரை பார்த்துருப்பீங்க? குறைஞ்ச ஒரு 6-7 சித்தர். 6-7 சித்தரை பார்த்துருப்பீங்க. அந்த சித்திரத்தில் இவர் பார்த்ததில் இப்போ மன நிம்மதி எப்படி இருக்குது, மனசுக்கு எப்படி இருக்குது? அந்த மாதிரி திருப்திகரமாக இருக்குது எனக்கு. இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே முடிவு பண்ணது. வர முடியல. இன்னைக்கு எனக்கு கால நேரங்கள் ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கணும்னு இருந்தது. வந்தேன். அவர் ஐயா பேசலை. இன்னொரு ஐயா மூலமாக எனக்கு வாக்குகள் கிடைச்சிருக்கு. நீ வந்து ஒரு இதில் ஒரு நல்லா வருவ, உன் குடும்பம் நீ 4 பேருக்கு நல்லா செய்வேங்கிறது ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது கிடைச்சிருக்கு. திருப்தியாக இருக்குது. சந்தோஷம். அங்க பாருடா. அண்ணா எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? சொல்லுங்கண்ணா, எங்கேருந்து வந்திருக்கீங்க? கரூர். இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்களாண்ணா? இல்லை, நாங்கள் அங்கிருந்து வந்துட்டு வந்து பார்த்துட்டீங்க. அதை பார்த்தது உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதுங்களா? மாற்றம் அவரை பார்த்ததே எல்லாம் மாற்றம் தான். மாற்றம் தான். பெரிய புண்ணியம் தான். இல்லை, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு மனசு சந்தோஷமாக இருக்குங்களா? நிறைவாக இருக்குது. நிறைவாக இருக்குது. வரும் பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வரக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு ஆன்மா இருக்கு. சரி. நல்ல ஒரு பக்தர், நல்ல ஒரு சித்தர், நல்ல ஒரு தெய்வம். எப்போ வேணால் வந்துட்டு போகலாம். வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும். பாசிட்டிவாக இருக்கும். சொல்லுங்க மாமா. இது வந்து என்ன திருப்தி இல்லை. சாமியே 10 மணிக்கு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, தம்பி வர சொல்லுங்க. வந்து மதுரையிலிருந்து வரீங்க. சார் எங்கேருந்து வர்றீங்க? மதுரையிலேருந்து வரோங்க. சரி. எங்கள் அண்ணன் தான் முதல் இங்கே வந்தாங்க. சரி. அவங்க வந்து யதார்த்தமாக இங்கே கேள்விப்பட்டு அண்ணனும் அண்ணியும் வந்து பார்த்து, சரி. அப்புறம் எங்களுக்கு அக்காக்கெல்லாம் சொல்லுவோம், அப்புறம் அம்மாலாம் கூப்பிட்டு நாங்கள் அப்படியே வருவோம். சரி. இப்போ தூரமாக இருக்குன்னாலும் ஒரு அமைதி தெரிய தான் செய்யுது. சரி. ஒன்றும் சந்தேகம் இல்லை. சரி. மிச்ச இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட ஒரு தொல்லைகள் மாதிரிலாம் இல்லை. சரியாக வந்தோமா, நம்ம நினச்சா இருக்க முட்டோமா, போனோமா, அந்த மாதிரி யாரும் எந்த தொந்தரவும் இல்லை. கண்ணை பார்க்குறதுக்கு நான் பார்த்தது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெரியலைங்க அதெல்லாம். எந்த இதுதான் நான் முதல் வர்றேன். சரி. இல்லை வந்திருக்கிறீங்க, மனசு நிம்மதியாக இருக்குதா, திருப்தியாக இருக்குது? அது ரொம்ப அது வர்ற பக்தர்களுக்கு உங்களோட கருத்து நல்ல நல்லா கருத்து. பைபாஸ் பக்கத்தில் இருக்குன்னு நம்ப முடியல. ஒரு அமைதி இருக்கத்தான் செய்யுது. இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நிம்மதியாக தான் இருக்குது. வர்ற பக்தர்களுக்கு நல்ல ஒரு ஆசை கிடைக்கும். உடம்பே சிலுத்து இருக்கு. அதுதான் உடம்பே சிலுத்து இருக்கு. உடம்பே சிலுத்து உடம்பெல்லாம் சிலுத்து இருக்கிற மாதிரி இருக்கு. சரி. அவரை கண்ணு பார்க்கும்போது அந்த மாதிரி தான். அதை தான் நான் சொல்கிறேன். அது இருக்குது. யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. என் பேர் வெங்கடேசன். நான் கரூர்லேருந்து வரேன். இங்கே ஐயாவை பார்க்குறதுக்கு வந்து நான் இப்போ ஒரு 3 மாதமாக வந்துட்டுருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல அருளலை வீசுது, மன அமைதி கிடைக்குது. ஐயாவோட சன்னிதானத்தில் இருந்தால் மன சாந்திங்கிறது வந்து இயல்பாகவே நமக்கு ஏற்படுது. மனதில் வந்து ஒரு பாரம் இல்லாமல் ஒரு நிம்மதியும் ஒரு பாதுகாப்பும் இங்கே வரும்பொழுது வந்து நமக்கு கிடைக்குது. அதனால் அடிக்கடி இங்கே வருது. வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வர்ற பக்தர்களுக்கு இந்த மாதிரி வாழும் மகான்களை நம்ம தரிசிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதனால் இவங்க இருக்கும்போதே நம்ம வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதனால் வந்து ஐயா இருக்கும்போதே அடிக்கடி வந்து ஐயாவை தரிசனம் பண்ணி எல்லாரும் மன அமைதியும் மன சாந்தியும் பெறணும்னு எல்லா பக்தர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன்.
சொல்றதுக்கு இல்லை. நேரம் இருக்கு. செய்தனமே மனமே புது பூங்குவளை நன்னியும் செய்யணும் காரணத்தால் நன்னி இங்கே வந்து புண்ணியம் செய்தனமே மனமே. புண்ணியம் பண்ணி இருந்தாதான் புனிதர்கள் தரிசனம் கிடைக்கும். எதுவுமே ஸ்டாக் இல்லாம வேணும் கொண்டானா எப்படி கொடுக்கறது? கையில பாத்திரம் இருந்தாதானே பிச்சை இட முடியும். இல்லைன்னா கை நீட்டுற ஒரு வாய் வாங்குவேன். பசி யாருமா? அம்பானியே பண்ணாலும் இன்னும் வேணுங்கிறான். வச்சுக்கிட்டு என்ன பண்ற? ஐயா பேர் என்ன? ராஜா மாதிரி இருக்கீங்க. தோட்டமும் ராஜா, மனசும் ராஜா. நீங்க என்ன கூட்டம்? நான் எப்படி கவுண்டர்னு தெரிஞ்சு கூட்டம்னு கேட்டேன். அதுதான் சித்தரை. மற்றவங்களா இருந்தா ஜாதிய மேம்பா அது கேட்கறது அஃபென்ஸ். நான் சேலம், நான் அந்தனம். கோவில் பிறவியில் பிராமணன், வேதம் கற்ற பிராமணன், வைணவன், குருவு கொண்டு 13 வருடங்கள் ஆகும். என்ன கூட்டம் கேட்டா எல்லாத்துலயுமே எல்லா இதுலயும் கூட்டம் வந்து வெள்ளாள கவுண்டருக்கு மட்டும்தான் கூட்டம், ஆந்த கூட்டம், செம்பூத்தம் கூட்டம் அப்படின்னு, கண்ணன் கூட்டம் அப்படின்னு இருக்கு. மற்றதுல கூட்டம்னு வராது. சில பேருக்கு குலம்னு வரும், சில பேருக்கு வங்குசம்னு வரும், சில பேருக்கு கெண்டபடி அண்ணான் மன்னான் அப்படி வரும். கன்னியர்கள் அரசு பந்தல் மட்டும்தான், வேளாளர்களுக்கு மட்டும்தான் கூட்டம். கூட்டம் என்ன? நீங்க கூட்டத்தான் இல்லைங்களா மெழுகுவர்த்தி? சத்திரிய கூட்டம். நரசிம்மசுவாமி தாங்க நீங்க ராஜான்னு சொல்லிக்க சொல்லு. எத்தனை நேரம் அங்கே அப்படிதானே சொல்லிட்டு எப்படி சொன்னா ஞானத்தை காட்ட முடியாது. கர்மான்னு வாயில சொல்லலாம், கர்மாவை பார்க்க முடியாது. கர்மாவை செய்ய முடியும், கர்மாவை பார்க்க முடியாது. பக்தனாக இருக்கிறான், பக்தி செய்வான். பக்தி என்றால் என்ன சொல்ல முடியாது. பிரேம வாத்சல்ய பாவேன சொரூப ரோட்ல ஓடுற, அபிஷேகம் பண்ற, அன்னதானம் பண்ற, கோயில் கட்டுற, இதெல்லாம் பக்தி அல்ல. இதெல்லாம் டியூட்டிஸ். உங்ககிட்ட இருக்குது, நீ ஆட்டம் கட்டுற. நீ செய்ய வேண்டிய பக்தி என்னன்னா, இறைவன் யார் என்பதை ஒரு குருவின் மூலமாக உண்மையை உணர்ந்து அறிந்து தெரிந்து புரிந்து பிறகு சரணாகதி அடைந்து ஆஹா இறைவன் என்பவன் ககனம் போல் இருக்கு. எனவே இந்த பித்தன் சித்தரை காண வந்து பக்தரை கண்டு கொண்டிருக்கிறார். 9750413737 ஐயா 3 மொழி பேசுவார். 6 மொழிங்க. 6 மொழி ஒரே நேரத்தில் சுலபமாக இறைவன் தன் விளைந்த ஆரமுதே பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த என் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவதி நீ எங்களும் தருளுவதி இனியே 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 தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே தொல்லை எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய கணக்கம்பட்டி சித்தர் வந்துட்டார். பக்கத்துல பாருங்க, வந்திருக்காரு. இவை பொழுதும் எப்படி கேட்டாரு இவர் கரெக்டா சொல்லுங்க. என்கிட்ட சிக்கின சாரு புரிஞ்சிடும். ஏன்னா உங்க குடும்பத்துக்கே நான் தான் குரு. புரிஞ்சுக்கிட்டியா? சொல்லுங்க. போகையாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன்
இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உண்மையிலும் கோண்களல் வெல்க. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயாத இன்பம் அருளும் மலை போற்றி மாயப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்த இது எண்ணுதற்கு எட்டா எழிலார் களனிறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொலியாய் எண்ணிறைந்து எல்லையிலாதானே நின் பெருஞ்சீரவிய பொல்லாவினையேன் புகழுமார் ஒன்றறியேன். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவராய் கலங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லார் இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். மெய்யா விமலா விடைப்பாகங் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாவமலா பொய்யாய் என எல்லாம் போயகல வந்தலி மெய்ஞானமாயமில் நின்ற மெய்ச்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழிப்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியோனே மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணலோடு நெய் கரந்தாற்போல் சிறந்தடியார் சிந்தனையுள் தேரூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரையடியாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் மரங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுகளுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலமெங்கும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியோட்டு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நாயில் கிடையாய் கிடந்த அடியாற்கு தாயினும் சிறந்த தயவான தத்துவனே சற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே வாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெயராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவில்லா பெம்மானே போராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துண்ணுரிலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாயி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமெஞ் ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியே சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தே வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடமன் உட்கிடப்ப ஆற்றேனம் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கென்று மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே நல்ல புலக்குறவை கட்டளிக்க வல்லானே நல்லிரில் நட்டம் பயின்றானும் நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்ல சொல்லி திருவடிக்கையில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா ஞானசம்பந்த பெருமாள் இந்த மாதிரி பக்தர்கள் வந்து கேட்கிற போது ஒரு பாடல் சொல்லுகிறார். அல்லல் என் செய்யும்
அல்லல் என் செய்யும் அருவினைதான் என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும். அருணகிரிநாதர் கூட கேட்டார், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், எவை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். யோசிக்கிட்ட போனா அது பண்ணிடும் இது பண்ணிடும் பரிகாரம் பண்ணுன்னு அவன் சௌக்கியமா ஆயிடுறான். இறைவனிடத்திலே சென்று கேட்க வேண்டும். நமக்கு என்ன குறையோ என்ன தேவையோ அதை இறைவனிடத்திலே நின்று மனமுருகி, எப்படி மனமுருகணும்னார், அதுக்கு வள்ளல் பெருமான் சொல்றார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே உற்றழும் கண்ணீர் அதனால் வரைந்து வரைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே மரணமிலா பெருவாழ்வு பெற்றிடலாம் கண்டீர். இவன் பிறந்த போது யாருக்கிட்டையும் நான் பிறக்க போறேன்னு சொல்லலை. ஆனால் பிறந்து வாழ்ந்த பிறகு இவனை இப்படி கடன் துன்புறுத்துகிற போது ஊழ்வினை வந்து உறுத்துதும் என்பார். அப்படி ஊழ்வினை வந்து உறுத்துகிற போது அலறுகிறான், ஐயோ சாகிறேனே. நல்ல வேளை எந்த ஜோதிடரும் மரண நாளை சொல்லுவதில்லை. அடியேன் சொல்வதாக ஊரிலே பேசிக் கொள்கிறார்கள். அது இங்கே வேண்டாம். பிறவி தானாக வரவில்லை, நமது வினையால் வந்தது. துன்பதும் அதா வரல, நாம போய் பிடிச்சுக்கிட்டோம். நம்ம பிடிய விட்டாதானே அது போகும். இவன் கடனை பிடித்துக் கொண்டிருக்கிறான், கடனா இவனை பிடித்துக் கொண்டிருக்கிறது. இவன் நோயை பிடித்துக் கொண்டிருக்கிறான், நோயா இவனை பிடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இவன் யாரை போய் பிடித்தால் இதெல்லாம் போயிடும். இறைவனுடைய திருவடியை பிடிக்க வேண்டும். வஞ்சமர விஞ்சுதிரன் மஞ்சுர விளங்கும் பதம் எலாந்தரு திருப்பதம். எல்லாத்தையுமே தரக்கூடிய திருப்பதம் எது? இறைவனுடைய திருவடி. எனவே இறைவனுடைய திருவடியை கெட்டியா பிடிக்கணும். சிக்கன பிடித்தேன் எங்களந்தருளுவதினி ஏன்னார் மாணிக்க வாசகப்பெரு. அப்படி கெட்டியா பிடிச்சுக்கிட்டா அது நமக்கு வழிகாட்டும் இல்லையா? அதுதான் சொன்னார், மாசில் வீணையும் அப்படிங்கிற பாடல்ல நாவுக்கரச பெருமான் சொல்லுகிறார், ஈசன் இணையடி அப்படின்னு சொல்ற, எந்த இதன் திருவடி என்று சொல்லுகிறார். தெளிவு குருவின் திருமேனி தீண்டல்னு சொல்லுகிறார். குருபாதத்தை சரணகதி அடைந்தால் அவர் இறைவனை காட்டுவார். இறைவனுடைய திருவடியை சரணாகதி அடைத்தால் அவர் எல்லா கடனையும் தீர்ப்பார். உன்ற கடன் இன்றோடு தீர்ந்தது. கடன் தீர்ப்பவன் நரசிம்மன் யார்? கடன் தீர்ப்பவன் பேரு. ருண விமோசன ஸ்தோத்திரம்னு பேரு. ஏகம் படதே நித்தியம் அன்றுணி ஜாயத்தே சத்தியம் தனம் சீக்கிரமா புனியாத். எல்லாருக்கும் பணத்து மேல ரொம்ப குறியா இருக்கு. கோயிலுக்கு 100 பேர் அல்ல 1000 பேர் வருகிறார்கள். அதில் ஒருவனாவது ஞானம் கேட்கிறானா? போதும் என்று சொல்கிறானா? கொடு 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 என்கிறார். பிள்ளை கொடு, கல்யாணம் கொடு, வீடு கொடு, தொழில் கொடு, பணம் கொடு, கார் கொடு. ஐயா குடு குடு குடுன்னு நீ கேட்கிற வர்ற போதே சாமி ஓடி போயிடுது. கோயிலை விட்டு சாமி காம்பவுண்டுக்கு வெளியே நின்றுக்குது. வந்துட்டாயா வந்துட்டான். வடிவேலு ஜோக்கு இதுக்கு தான் பொருத்தமா இருக்கும். நீ உள்ள போனாலே வந்துட்டாயா வந்துட்டான்னு. அப்படிதான் ஒரு ஆஞ்சநேயர் கோயில்ல நடந்தது. ஒரு முனிவர் உட்கார்ந்து இருந்தார். ஒரு பக்தன் உள்ள போற போது ஆஞ்சநேயர் வெளியே போறதை இந்த ஞானி பார்க்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்தன் வெளியே போன உடனே ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள வந்து உட்காந்துட்டார். இந்த ஞானி இப்ப கோயிலுக்குள்ள போனார். ஆஞ்சநேயரோட பேசினார். சாமி திடீர்னு வெளியே போனீங்க, இப்ப திடீர்னு உள்ள வந்துட்டீங்க. ஒருத்தன் வந்தான் பாரு, 1 மணி நேரம் நின்றுக்கிட்டு கேட்பான் 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 கேட்பான். கம்ப்யூட்டர்ல இருக்கிற பிரிண்டர் பூராவுமே இங்கு தீர்ந்தாலும் இவன் எழுதுறது மட்டும் அப்ளிகேஷன் நிக்கவே நிக்காது. அதனால இவன் வந்தா நான் வெளியே போயிடுவேன், இப்ப அவன் போனா உள்ள வந்துட்டேன். அதனாலே தேவை வேணுங்கிற எண்ணம் இங்கே இருக்கிற வரையிலும் இறைவன் வரமாட்டான். போதுமென்ற மனமே பொன் செய்யும் வரும்.
இறைவன் தருவதை திருப்தியா வச்சுக்கிட்டு அதில் குடும்பத்தை நடத்தி வாழ்க்கையை நடத்தி பற்றின்றி இருப்பீர்களே. ஆனால் சித்தர் அருள் மட்டுமல்ல, முத்தர் அருளும் கிடைக்கும். இறைவனும் உங்கள் வீடு வேடி தருவார். நித்தியமும் நன்றா இருப்பீர்கள். எப்படி நித்யான்னு பேர் வச்சிருக்கிறோம், நித்யான்னு பேர் வச்சிருக்கோம். ஆனால் நாம் அனித்தியமா இருக்கோம். நாம நித்தியான்மையே ஆகணும் அப்படின்னா நம்ம ஜீவன் நித்தியமானவன், இந்த தேகம் தான் அனித்தியமானது. இந்த தேகம் போனாலும் ஆத்மா அழிவில்லாதது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த தகர கொட்டகை சித்தரை வந்து பார்க்கிற பக்த கோடிகள் எல்லாருக்கும் அவருடைய அந்தர்யாமியாக இருக்கிற எம்பெருமான் பரபிரம்மம் அனுகிரகிக்கட்டும்னு நாமும் வாழ்த்துரை வழங்குகிறோம். ரொம்ப நன்றிங்க சார். சரி.